Hi friends, welcome back to Just Week Creations. இன்னைக்கு இந்த வீடியோவில் மண் பொருட்கள் எங்கே ஒரு நல்ல ஒரு ரீசனபிள் ரேட்டாக கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரீட்டெயில் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னாங்க. இங்கேருந்து நிறைய ரீசேலர்ஸ் வாங்கிட்டு போய் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னாங்க. இவங்களோட தொழிலே இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளாகவே இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மண் கைவினை பொருட்கள் தான் அவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் அவங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சூர் மெயின் ரோட்டில் தான் இருக்குது. முடிச்சூர் பஸ் ஸ்டாப் தாண்டி வந்தீங்கன்னா ஒரு பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஷாப் இருக்குது. ஸ்வர்ணம் இந்த ஷாப்போட நேம். ஸ்வர்ணம் மண் கைவினை பொருட்கள். இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் எல்லாமே இருந்துச்சு. ஒரு சட்டியிலேருந்து எல்லாமே இருந்தது. இந்த சட்டி பார்த்திங்கன்னா 250 சொன்னாங்க. ஃபினிஷிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நாகர்கோவிலேருந்து கொண்டு வரேன்னு சொன்னாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா அப்படியே பேரோட வரும். இது ரெண்டு சேர்த்து 200 வருது லிட்டோட. அப்புறம் இது ஹாட் பாக்ஸ். இது 1000 rupees வருது. நம்ம நார்மல் ஹாட் பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இது ரொம்ப ஆழமாக ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபினிஷ்லாம். இது 150. ஸோ இவங்க 150க்கு கொடுக்குறாங்க. ரீசேலர்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு போய் விற்பாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இது 200. இது ஒரு பாத்திரம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்பில். நெக்ஸ்ட்டு இந்த கப்பன் சாசர் பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் சேஃப்னு சொன்னாங்க. நம்ம மைக்ரோவேவ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இது ஒரு செட்டு 200 வருது. ஏன்னா அதை நம்ம மைக்ரோவேவில் யூஸ் பண்ணுறதுனால இந்த ப்ரைஸ் வரும் அப்படின்னு சொன்னார். மைக்ரோவேவில் யூஸ் பண்ணுற நிறைய பொருட்களும் இருக்குது. அதுவும் நான் காமிக்கிறேன். இந்த சட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. ஒரு 10 பேருக்கு குழம்பு வைக்கலாம், அதுக்கு மேலே வைக்கலாம், அவ்வளோ பெருசு இருந்தது. 300 சொன்னாங்க லிட்டோட. அப்புறம் இந்த மாதிரி நிறைய வெசல்ஸும் வச்சுருந்தாங்க. இது ஒரு சாஸ் பேன், நல்லா பெருசாகவே இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் 1300 சொன்னாங்க. ஹேண்டல்லாம் பார்த்திங்கன்னா ஹெவியாக இருந்தது. வித் லெட்டோட வருது, கிளாஸ் லெட்டோட. ஸோ ரொம்ப சேஃபாக இருக்கும்னு சொன்னார். அதெல்லாம் கொஞ்சம் சின்னது. இது 1100 rupees வருது. இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஹேண்டில் லெட்டோடே வருது. நெக்ஸ்ட்டு இது நம்ம ஹாட் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம பாத்திரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னார். அது 1500 1700 அந்த ரேஞ்ச் வரும். நெக்ஸ்ட் இந்த இட்லி பாத்திரமும் 1700 வருது. ரொம்ப பெருசு. 3 பிளேட்ஸ் இருக்குது அதில். இது 5 லிட்டர் குக்கர். பக்கத்தில் இருக்கிறது 3 லிட்டர் குக்கர். 5 லிட்டர் குக்கர் பார்த்திங்கன்னா 1700 வரும். 3 லிட்டர் 1100 1200 அந்த ரேஞ்ச் வரும்னு சொன்னாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா பிக்னிக்கு போகும்போது நம்ம தண்ணி கொண்டு போகிற கேன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் 1000 or 700 அந்த ரேஞ்ச் தான் சொன்னாங்க. சரியான ஞாபகம் இல்லை. அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கோடே வருது. கிஃப்டிங்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். 400 இந்த வாட்டர் பாட்டில். நல்லா பெருசாகவே இருந்துச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா தயிர் பானை. இது சாதா ஃபினிஷு. இது 80 rupees. இதிலே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஃபினிஷும் இருக்குது. அதையும் நான் காமிக்கிறேன். இதுதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட் ஃபினிஷ். ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது அந்த ஃபினிஷே. உள்ளேயும் சரி வெளியும் சரி. அதில் ஒரு சில டிசைன்ஸும் கொடுத்துருந்தாங்க. இது 100 rupees. இதுலேயே சின்ன சைஸும் இருக்குது. இது 80 rupees. நம்ம பார்கெயின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களே கம்மி பண்ணி தராங்க ரேட்டு. நம்ம மொத்தமாக வாங்கிட்டு சொன்னோன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ரேட் கம்மி பண்ணுறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா தயிர் பானை தான். அதிலே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். இது எல்லாமே அதே 80 100 இந்த ரேஞ்சஸில் தான் இருக்குது. இந்த குட்டி கப் பார்த்திங்கன்னா 10 rupees. நம்ம நார்மலாக காஃபியோ டீயோ குடிக்கிற கப்பு தான் இது. 10 rupees. இந்த ஜார் பார்த்திங்கன்னா 200. அதிலே பெருசு 220. அதில் கொஞ்சம் சின்னது நல்ல ஒரு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது 150 200 அந்த ரேஞ்சஸ் வருது லிட்டோட. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே லிட் வருது. வாட்டர் கேன்லையும் சரி எல்லாமே. இது பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதுவும் தண்ணி கேன் தான். அதாவது தண்ணி குடிக்கிற ஜக்கு தான். ஒரு சொம்பு மாதிரி நம்ம இந்த மாதிரி கவுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் 250. ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபினிஷிங்கும். இது வாட்டர் பாட்டில் 200. இது
மோஸ்ட்லி 150 200லேயே எல்லா வாட்டர் பாட்டில்ஸுமே இருக்குது. ஸோ அதில் 1 2 நான் அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவில். இது இன்னொரு வாட்டர் பாட்டில். மேலே வந்து ஜஸ்ட்டு ஒரு அந்த லிட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி மட்டும் இருக்கும். முன்னாடி பார்த்தது ஸ்க்ரூ பண்ணுறது. இது வந்து 150. இந்த வாட்டர் பாட்டில் 150, இன்னொன்று வந்து 200. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஃபினிஷாகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது சாப்பாடு வடிக்கிற அந்த மேலே பிளேட்டு, பானையும் இருக்குது அவங்கக்கிட்டேயே. இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக ஜூஸ் குடிக்கிற டம்ளர் மாதிரி இருக்குது. 70 rupees இதோட ப்ரைஸு. நான் சொன்னேன் இல்லையா மைக்ரோவேவ் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த செட்டு தான். 3 செட்டு வருது, 3 பீசஸ் வருது. ஒன்று ஒரு சைஸ் இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா 2-3 வெரைட்டிஸ் 2-3 சைஸஸும் வச்சுருக்காங்க. அதுலேயும் நான் காமிக்கிறேன். இது வந்து 1800 வருது இது ப்ரைஸு. அடுத்த 2 செட் இது தான். ஸோ எல்லாமே நம்ம மைக்ரோவேவ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இந்த மாதிரி பொம்மை, நிறைய விஷயங்கள் என்னென்ன மண்ணில் செய்யக்கூடியமோ அதெல்லாமே வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா விளக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கீழே எண்ணெய் ஊற்றிட்டு இந்த இடத்துல திரி போட்டுட்டு மேலே நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். இது வந்து மேஜிக் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். 90 rupees இதோட ப்ரைஸு. அடுத்து இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் எல்லாமே பெல் கணக்கு வரும் அப்படின்னாங்க. பிளெயினாக இருக்க பெல் வந்து 50 rupees, கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்லாம் வந்து 70, அதுக்கப்புறம் செராமிக் கோட்டிங் வந்து 80, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறுது. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் 200 250 அந்த ரேஞ்சஸ்லேயே வருது. அப்புறம் நிறைய இந்த மாதிரி பானை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் வந்து 150லே இருக்குது இந்த ஹேங்கிங். 150லேருந்து பெருசு ஆக ஆக வந்து அந்த பெல் கணக்கு வந்து அதிகமாக ஆக ப்ரைஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொன்னார். இந்த லாண்டல் மாதிரி இருக்குல்ல, இது வந்து 150 தான். எனக்கு ரொம்ப ஒர்த்தாக தெரிஞ்சுது 150க்கு. நம்ம வெளியில் ரோட்டு கடையில் வாங்கினா கூட அட்லீஸ்ட் 250 அதை சொல்லுவாங்க. அவ்வளோ பெருசு இருந்துச்சு. அதுலேயே பெருசு வந்து 250. அந்த குட்டியாக இருக்கு இல்லையா, அது வந்து 150ன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ரீசனபிள் ரேட்டாக தெரிஞ்சிச்சு. அவங்க வந்து ரீசேலர்ஸ்க்கும் கொடுக்கறதுனால இந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த மாடம் வந்து 200, அதுலேயே வந்து பெருசு வந்து 700, அதை விட பெருசு வந்து 1000 rupees சொன்னாங்க. ஸோ 3 சைஸஸ் இருக்குது இதிலே. இந்த மாதிரியும் பொம்மை வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த யானைலாம் பார்த்திங்கன்னா யானை, குதிரை, அதுக்கப்புறம் அன்னம், இதெல்லாம் வந்து 100 rupeesலேருந்து 4000 வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகிட்டே போகும். இது பார்த்திங்கன்னா பூத்தொட்டி நம்ம வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தண்ணி போட்டு பூ கூட வச்சுக்கலான்னு சொன்னார். இது வந்து பேர் வந்து 700 வரும். இதுலேயே அன்னம், யானை இந்த மாதிரி இருக்குது. 700 வரும் இதோட பேரு. நெக்ஸ்ட் இந்த அடுக்கடுக்கான விளக்கு பார்த்திங்கன்னா 600 சொன்னார். அப்படியே ஃபுல்லாக வரும். இந்த கிளாக் வந்து 200 சொன்னாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மண்ணிலே செஞ்ச கிளாக் இது. அப்புறம் நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. நம்ம செவுத்தில் மாட்டுற மாதிரி, வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி. அப்புறம் உண்டியல் பார்த்திங்கன்னா 30 rupees. இது ரொம்ப ஒர்த் எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் இந்த மாதிரி நாய் உண்டியல், அப்புறம் ஃபிஷ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த உண்டியல் பார்த்திங்கன்னா பிள்ளையார். இது வந்து 200 சொன்னார். அப்புறம் இது வந்து தண்ணியில் பூ போட்டு வைப்போம் இல்லையா, அந்த இது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஒரு பிளேட் சைஸ் இருந்துச்சு. இது வந்து பெயிண்டிங் பண்ணி அதில் ஒர்க் பண்ணதுனால 1000 rupees இதோட ப்ரைஸு. ஃபினிஷிங்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. இதிலே வந்து நார்மலும் இருக்குது. இது ஓரளவுக்கு பெருசு தான் பாருங்கள். இது வந்து 150 அந்த ரேஞ்சஸ் வரும் பிளெயினாக. அப்புறம் இது வந்து ஃபேமிலி செட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது அப்படியே வந்து அழகுக்காக வைக்கிறது. இது 1000 1500 அந்த ரேஞ்சஸ்க்குள்ளே வரும். அப்புறம் இந்த மாதிரி செராமிக் பாட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லா சைஸஸ்லுமே இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிள் ரேட் தான் இருந்துச்சு. ஒன்றுத்துக்கும் ப்ரைஸ் சொல்ல முடியல. இது வந்து தண்ணி கேன் ஊற்றி நம்ம யூஸ் பண்ணுற அந்த கேனு 400 இதோட ப்ரைஸு. இதிலே நிறைய டிசைன்ஸும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரியலிஸ்டிக்கான டாய்ஸ், அதாவது ஷோ கேஸில் வைக்கிற மாதிரியும் வச்சுருந்தாங்க. அதில் இதெல்லாம் ஒன்று இதெல்லாம் 900 1000 1500 அந்த மாதிரி அந்த ரேட்டுக்கு அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு.
எல்லாமே அவங்க கையில் செஞ்சு இது பண்ணுறது ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது தலையாட்டி பொம்மை. இது வந்து பேராவும் கிடைக்கும், சிங்கிளாகவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் வந்து புத்தர் சிலை 150லேருந்து 400 500 அந்த ரேஞ்சஸ்லாம் கூட இருக்குது. இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே ப்ரைஸ் என்னால் சொல்ல முடியல. என்னென்ன முக்கியமானதோ அதுக்கெல்லாம் நான் ப்ரைஸ் சொல்லியிருப்பேன். இன்னும் நிறையவும் இருக்குது, பாருங்கள் கண்டினியூவாக வீடியோவை. இதெல்லாம் வந்து டெக்கர் பீஸ், எல்லாமே மண்ணில் செஞ்சது தான், மண்ணில் செஞ்சு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. கொழுக்கு தேவையான பொருட்களும் இங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் ஒரு பீஸ்லேயே நிறைய பீசஸ் இருக்குது, நிறைய நம்பர்ஸு. இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மைங்களாகவும் இருக்குது. குட்டி குட்டி ஃப்ளவர் வாஷ் பொம்மை எல்லாமே இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம செடியும் வச்சுக்கலாம், இல்லை தண்ணி ஊற்றி பூவும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி. இது வந்து சாம்பிராணி போடுறது 40 ருபீஸ் சொன்னாங்க. இந்த மாதிரி சாம்பிராணி போட்டுட்டு மேலே இதை வச்சுட்டோன்னா அந்த புகை மட்டும் மேலே வரும். இது வந்து 40 ருபீஸ். அதிலே வந்து இந்த மாதிரி செராமிக் கோட்டிங்கோடு இருந்தது, பெயிண்டிங் பண்ணி. இதுவும் நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பக்கெட். இது ஆக்சுவலி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில, பட் அந்த ஹேண்டிலுமே பார்த்திங்கன்னா மண்ணில் பண்ணியிருக்காங்க. மண்ணில் பண்ணிவிட்டு அதை நம்ம கோத்துருக்காங்க மணி மாதிரி. இது வந்து ஒரு பெரிய மக்கு. இந்த மாதிரி நிறைய பொம்மைலாம் வச்சுருந்தாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா, பின்னாடி சாக்லேட்டு கிஃப்ட் அந்த மாதிரி இருக்க மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. விளக்கு, விளக்குலே பார்த்திங்கன்னா குட்டிலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய இருந்தது. இந்த மாடம் விளக்குலாம் 20 ருபீஸ் 25 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வெளியில் வந்து இந்த மாதிரி நிறைய பானை கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு. சட்டி, பானை எல்லாமே இருந்தது. என்னெல்லாம் மண்ணில் செய்ய முடியுமோ எல்லாமே வச்சுருந்தாங்க. இதில் வந்து மூடி, அந்த பாத்திரத்துக்கான மூடி அது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களோட நம்பருக்கு கால் பண்ணியும் நீங்கள் பேசலாம் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும், அதையும் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.